Hello guys, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த மூவிக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அதுல ஹீரோட அப்பா, அதுக்கப்புறம் ஹீரோட ஸ்டெப் மாம், இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க ஹீரோட ரூம்ல விட சொல்றாங்க. என்னன்னா ஹீரோயினால பேச முடியாது. ஹீரோக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல அவன் கோமாக்கு போயிட்டான். இப்ப கண்முழிச்சு பாக்கணும்னா அதுக்கு எதுனா ஒரு குரல்ல பொண்ணு வந்து ஹீரோ கூட ஒன்னா இருந்துட்டானா, அவன் வந்து கண்முழிச்சுப்பான் அப்படின்ட்டு யாரோ சொல்லி ஹீரோட அப்பா கேள்விப்பட்டிருப்பாரு. அதுக்காக தான் ஹீரோயின் அவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் உள்ள போறா. அப்ப நமக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலி அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவளோட அங்கிள் ஆன்டி கூட தான் வளர்ந்துட்டு இருப்பா. இவளுக்கு ஒரு கசின் வேற இருக்கா. அவளோட பேரு ஷான்ஷன். அவங்க அங்கிளுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவருமே கோமாக்கு போயிருக்காரு. இப்ப அவங்க அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ உழைச்சுதான் சேர்த்து வச்சு அதெல்லாமே கட்டிட்டு இருப்பா. ஆனா இவளோட கசின் இருக்கால, அவ வேலைக்கே போக மாட்டா. இருந்தாலும் ஆடம்பரமா செலவு பண்றதுக்கு ஹீரோயின் சம்பாதிச்சு வச்சிருக்கால, அந்த பணத்தை கூட புடுங்கிட்டு போய் நல்லா செலவு பண்ணுவா. இப்ப அதே மாதிரி வந்து புடுங்க பாக்குறா. அதுக்கு ஹீரோயின் வீடு அப்படின்ட்டு அவளோட காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டா. அந்த பொண்ணு ஹீரோயினை போட்டு அடிக்கிறா. இப்ப அங்க ஹீரோயினோட ஆன்டி வராங்க. அவங்க அந்த பொண்ணை திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து வரன் வந்திருக்கான், அதனால நீ அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கோ, அவங்க வந்து நிறைய வரதட்சணை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை வச்சு மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஹீரோயினுமே ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு இங்க வந்திருப்பா. ஆனா இங்க வந்துட்டு அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது என்னன்னா இங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் அவ வரல. அதுக்கு பதிலா ஹீரோட அப்பா, அதான் ஹீரோக்கு இந்த மாதிரி இருக்குல்ல, அதுக்காக ஹீரோயினை விலை கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. இது எதுவுமே ஹீரோயினுக்கு அங்க இருக்கும் போது தெரியல, இங்க வந்துட்டு அப்புறம் தான் புரியுது. இப்ப ஹீரோட அந்த ஷர்ட் பட்டனை கழட்ட போக இப்ப கரெக்டா ஹீரோ கண்முழிச்சுக்கிறான். ஹீரோயினை போட்டு இழுத்து தள்ளிடுறான். அந்த பக்கம் அவளோட கழுத்திலேயே அடிச்சு மயக்கமாக்கிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. டாக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோ கண்முழிட்டான்ல, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கண்முழிச்சுக்கிறான் போல. அதனால வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோக்கு உடல் நலம் நல்லா தான் இருக்கான், ஆனா கால் மட்டும் நடக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேக்குறான், அப்பா நேத்து நைட் என்னோட ரூமுக்கு வந்தால அந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ, அப்பா நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க, இந்த காலத்துல கூட இதெல்லாம் நம்புவீங்களா, நான் போயிட்டு அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்றான். இப்ப ஹீரோவை கூட்டிட்டு போறான் அவனோட தம்பி. அவனோட தம்பியோட பேரு மிங்கியோ. இவன் வந்து ஹீரோட கூட பிறந்த தம்பி கிடையாது, அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. இப்ப கூட்டிட்டு போகும்போது ஹீரோயின் ஒரு ரூம்ல பயந்து போய் உட்காந்துருக்கா. இப்ப ஹீரோ போன உடனே ஹீரோயின் கிட்ட பேசுறான். அவனோட காலில் எழுதி காட்டுறா, அவளுக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன விஷயம் அப்படின்ட்டு அவனோட தம்பி கிட்ட கேட்கிறான். அதுக்கு அவனோட தம்பி எல்லாத்தையுமே சொல்றான். இந்த பொண்ணோட அங்கிளுக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கு, அதுக்கான மெடிக்கல் செலவை தான் கேட்கறான் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோவும் சரி ஓகே, அந்த பொண்ணுக்கு அந்த பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இங்க இருந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து அவளோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா இவளோட ஆன்டி அதுக்கப்புறம் கசின் ரெண்டு பேருமே காணோம். என்னன்னா ஹீரோ பேங்க்ல தான் அந்த ஆன்டியோட அக்கௌண்ட்ல தான் பணத்தை போட சொல்லியிருப்பான். அவங்க அந்த பணத்தையும் தூக்கிட்டு அந்த வீடியும் வித்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்களாம். இது அக்கம் பக்கம் இருக்கவங்க சொல்லிதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மறுபடியும் ஹீரோவை தேடி வரா. ஹீரோ கிட்ட மறுபடியும் பணம் கேட்க, நான் தான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டல, திரும்ப என்ன பணம் அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் எழுதி காட்டுறா, இந்த மாதிரி ஆன்டியும் அவங்களும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் சரி ஓகே, நீ போயிட்டு இந்த பொண்ணோட மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே பே பண்ணிடு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி ஹீரோயினையும் அனுப்பி வைக்கிறான். இப்ப அங்க போயிட்டு மெடிக்கல் செலவு எல்லாத்தையுமே பே பண்ணிட்டு மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. இவளுக்கு இப்ப போறதுக்கு எந்த வீடும் கிடையாதுல்ல, அதனால தான் திரும்பவும் ஹீரோட வீட்டுக்கே வரா. ஹீரோ இவளை பார்த்துட்டு அம்மா இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ எழுதி காட்டுறா. இப்ப அசிஸ்டன்ட்டும் சொல்றான், பாஸ் இந்த பொண்ணோட ஆன்டியும் கசினும் அந்த வீடை வித்துட்டு போயிட்டாங்க, இப்ப தங்கறதுக்கு வேற இடம் இல்ல அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோவுமே சரி ஓகே, நம்ம வீட்லயே ஒரு ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணித்தா அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயினுமே அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்ப ஹீரோ வேணான்னு சொல்லவும் அவன் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வந்து ஹீரோட கால் கடியில வச்சு அவனோட கால் எடுத்து மசாஜ் பண்றா. இதை பார்த்தோன்னே ஹீரோ கண்ணு கொட்டாம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சரி போது எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். கொஞ்ச நேரத்துல திடீர்னு இந்த கண்ணாடி ஒடிற சத்தம் மாதிரி கேக்குது. என்னாச்சு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் வந்து பாக்குறாங்க. புது பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த பொண்ணோட பேரு யாமெங். இந்த பொண்ணு யாருன்னா ஹீரோவோட ஸ்டெப் மாம் இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணா பொண்ணோ தம்பி பொண்ணோ தான். இந்த பொண்ணுக்கு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆசை. இப்ப புதுசா ஒரு பொண்ணு ஹீரோட வீட்டுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடுப்பாய் தான் கிளம்பி வந்திருக்கா. இவதான் தட்டி விட்டுருப்பா. ஹீரோயின் வாய் பேச முடியாது அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுமே இவ வந்து இவளா தான் கீழே விழுந்துட்டா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்றா. இவ போய் சொல்றா அப்படின்றது ஹீரோக்கும் நல்லா தெரியும். இப்ப ஹீரோ இங்க எதுக்கு நீ வந்திருக்க, ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்றான். அந்த பொண்ணு மறுபடியும் பேச வரா. அதுக்கு ஹீரோ நான் தான் வெளியே போன்னு சொன்னல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்ட்டு அந்த பொண்ணை துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவளுக்கு கையில கட்டெல்லாம் போட்டு விடுறான். எனக்கு தெரியும் இது எதுவுமே நீ பண்ண தப்பு கிடையாதுன்ட்டு. அவ அப்படிதான், நீ அவளை கண்டிக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினுமே சரி அப்படின்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஹீரோவோட தம்பி வரான். அவன் வந்து ஹீரோ கிட்ட பேசுறான். ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த டிரைவர் வந்து ஏதோ மாயமாகிட்டானா, இப்ப எங்க இருக்கானே தெரியலனா அப்படின்ட்டு சொல்றான்.
சொல்றான். அதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்ட்டு போகும்போது அப்ப ஹீரோ, நான் உன்னை எப்பயுமே என்னோட சொந்த தம்பி மாதிரி தான் பார்த்தேன். என்னோட அப்பா அம்மா உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா எப்பயுமே நீ என்னோட சொந்த தம்பி தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும், இது எனக்கு தெரியாதாண்ணா, நீ இதை வேற சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ஹீரோவுக்கு அசிஸ்டன்ட் கால் பண்றான். கால் பண்ணி உடனே நியூஸ பாருங்கண்ணா அப்படின்னு சொல்றான். இவனும் நியூஸ் எடுத்து பார்த்தா அதுல ஹீரோயினோட ஆன்டியும் அதுக்கப்புறம் கசின் இருக்காங்கல்ல, அவங்க பொய்யா ஹீரோ மேல பழி போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனால தான் ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டு அவங்களோட வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது ஹீரோயினுமே பாக்குறா. நான் போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சைக்கிளையே சொல்ல, அதுக்கு ஹீரோ இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஒரு பிரஸ் மீட்டை வந்து அரேஞ்ச் பண்றான். இப்ப அங்க பேசுறதுக்காக ஹீரோ கிளம்பி போகும்போது அதுக்குள்ளவே ஹீரோயின் அங்க போயிருக்கா. ஒரு அட்டையில எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. அந்த அட்டையில ஒண்ணா எல்லார்கிட்டயும் காட்டுறா. என்னோட பேரு மூயன், அவங்க வந்து என்ன கடத்தல, அவங்க வந்து என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க, அவர் ரொம்பவே நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி காட்டுறா. இதை பார்த்தோன்னே அவங்களும் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ அங்க வந்திருப்பான்ல, அவன் மறைஞ்சிருந்து பாக்குறான். ஹீரோயின் நல்ல பொண்ணுதான் அப்படின்றது அவனுக்கு புரியுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. அவர் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. நீ எதுக்கு அந்த பொண்ணை இன்னும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்க? பாத்தியா அவங்க கசினையும் அந்த ஆன்டியும் அவங்க வேணும்னே நம்ம ஃபேமிலி மேல பழி விழணும் அப்படின்றதுக்காகவே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான். நீ அந்த பொண்ணை எதுக்காக வெளியே அனுப்பாம இருக்க அப்படின்ட்டு திட்டுறாரு. அதுக்கு ஹீரோ, அப்பா இப்ப பாத்தீங்கல்ல, இவளால தான் என்னோட பேர் வந்து காப்பாத்தப்படுச்சு. அப்படி இருக்கும் போது இவளை எதுக்கு வெளியே அனுப்பணும்? இந்த பொண்ணுக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்றான். அதுக்கு அவங்க அப்பா கேட்க மாட்டாரு. நீ அவளை வெளியே அனுப்பி தான் தீரணும். அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உன்னோட தம்பி இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. ஆனா நீ எப்ப கோமால இருந்து வெளியே வந்தியோ அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கம்பெனி நடந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கம்பெனியை நான் ஒப்படைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அங்க வந்துருப்பா. ஹீரோக்கு தண்ணி எடுத்துட்டு காது கொடுத்து கேட்டுறா. நம்மளால தான் ஹீரோக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது அப்படின்ட்டு இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கண்முழிச்சு வந்து பாக்குறான். ஹீரோயின் எப்பயுமே சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பா ஹீரோ எழுந்து வரதுக்குள்ளவே. ஆனா இப்ப ஹீரோயினை காணோம். அவனுக்கு செமையா ஷாக் ஆகுது. அப்பதான் ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயினோட ரூம்ல ஒரு லெட்டர் இருந்ததா சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த லெட்டர்ல ஹீரோயின் எங்க இருந்து போறேன் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கா. ஹீரோ உடனே அசிஸ்டன்ட் அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்ப ஹீரோயின் எப்படியாச்சும் ஹீரோட காசு கொடுத்தான்ல அதை வந்து அடிச்சிடணும் அப்படின்ட்டு வேலைக்கு போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கா. அதனால இவளும் வேலை தேடிட்டு தான் இருக்கா. எங்க தேடியும் இவளுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப தங்கறதுக்கு ஹீரோயினுக்கு இடமும் இல்ல. என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருக்கா. அங்க மிங்கி வரான். அதான் ஹீரோட தம்பி. அவன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். எனக்கு தெரியும் உங்களுக்கு வீடு இல்ல அப்படின்ட்டு. என்னோட அண்ணாக்கு ஹர்ட் ஆக கூடாதுன்றதுக்காக தானே நீ வெளியே வந்த. எனக்கு யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன வீடு இருக்கு, அந்த வீட்டுல நீ தங்கிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே ஓகே அப்படின்றா. இப்ப அங்க கூட்டிட்டு போறான். அங்கேயே தங்கவும் வைக்கிறான். அது ஒரு சின்ன ரூம் தான். நீ வேலை கிடைச்சு வேற இடத்துக்கு போற வரைக்கும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப ஹீரோயினுமே அங்கேயே தங்குறா. ஹீரோ தொடர்ந்து தேடிட்டே தான் இருக்கான். ஆனா எங்க தேடியுமே ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. 2 நாளுக்கு ஒரு வாட்டி அவளோட அங்கிளை மீட் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. அதனால அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் அங்க கிளம்பி வராங்க. இவங்க கிளம்பி வர விஷயம் மிங்கியோக்கு தெரிய வந்துடுது. அதனால உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிடுறான். அவளும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோ போய் பார்க்கும்போது ஹீரோயின் ஆட் வட்டியில எடுத்துட்டு வந்து வச்சிருப்பா அவங்க அங்கிள் பக்கம். இப்ப அதை போயிட்டு அசிஸ்டன்ட் தொட்டு பாக்குறான். அது சூடாதான் இருக்கு அப்படின்னா ஹீரோயின் இப்பதான் இங்க இருந்து போயிருக்கா அப்படின்ற விஷயமே அவங்களுக்கு புரியுது. அப்படி இந்த பக்கம் இந்த யாமிங் பொண்ணையும் அதுக்கப்புறம் மிங்கியோவையும் காட்டுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. மிங்கியோ தான் அந்த ஹீரோயினோட ஆன்டியும் அதுக்கப்புறம் கசினும் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கான். ஹீரோ மேல அந்த ஃபேமிலி மேல பழி போட்டாங்கல்ல, அதை பண்ணதே இந்த யாமிங் பொண்ணு தான். இதுங்க 2 பேரும் கூட்டு கலவானிங்க போல. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோட வீட்டுல யாரோ சமைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயின் தான் வந்துட்டா அப்படின்ட்டு சந்தோஷமா போய் பார்த்தா அங்க சமைக்கிறது யாமிங் பொண்ணு. அவளை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகிடுறான். இப்ப எதுக்கு நீங்க வந்த அப்படின்ட்டு திட்டுறான். அதுக்கு அந்த பொண்ணு எதுக்காக நான் வரக்கூடாதா அப்படின்றா. அதுக்கு ஹீரோ இங்க வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு கடுப்பாகிட்டா. அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு வச முடியாது. அப்படி இருந்துமே உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கா. ஆனா நான் வந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, அவ என்ன அவ்வளவு வசதியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சுட்டா. ஒரு கட்டத்துக்கு மேல வாய் விட்டு வளரிடுறா. மிங்கியோ அதனால தான் அப்படின்ட்டு சொல்ல வரா. இதை கேட்டோன்னே ஹீரோ ஷாக் ஆகி என்ன மிங்கியோ என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறா. இதுல ஹீரோக்கு டவுட் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட மிங்கியோட இந்த தனி வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றான். இப்ப 2 பேருமே அங்க கிளம்பி வராங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினையும் மிங்கியோவையும் காட்டினா 2 பேரும் அந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கவும் ஹீரோயின் தான் போயிட்டு ஓபன் பண்றா. அங்க ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. இப்ப மிங்கியோவை பார்த்து ஹீரோ ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறான். என்னன்னா அப்படின்ட்டு அவன் கேக்குறான். எதுக்காக இந்த மாதிரி பண்ண? நான் இவளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே உன்னோட வீட்டுல தான் தங்க வச்சிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்றான். அதுக்கு மிங்கியும் ஹீரோயின் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிடுறான். அதுவே ஹீரோக்கு எரிச்சல் ஆகுது. ஹீரோயினுமே அந்த மாதிரி தான் பேர் சொல்லி கூப்பிடுறா. இது
இன்னும் கொஞ்சம் ஹீரோக்கு எரிச்சல் ஆகுது. இப்ப வா போலாம் அப்படின்ட்டு ஹீரோனை கூப்பிடுறான். அதுக்கு ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ உன்னோட ஆன்டியையும் உன்னோட கசினையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினும் ஓகே அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல பிடிச்சு வச்சிருக்காங்க. போயிட்டு விசாரிக்கும் போது இந்த யாமிங் தான் சொல்ல சொன்னா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு பணத்தை எடுத்துட்டு ஓடி போனீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் எழுதி காட்டுறா. அதுக்கு அவங்க நாங்க எங்களுக்குன்ட்டு தனியா தொல்லலாம் இருந்துச்சு, அதை அடிக்கிறதுக்காக தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உங்களோட அப்பா நீங்க எப்படி இப்படி விட்டுட்டு போலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு அவரு நிறைய நாள் படுத்து படிக்காதான் இருக்காரு, நமக்கு அவரால் எதனா யூஸ் இருக்கா, அதனால தான் அப்படியே விட்டுட்டு போனோம், அவர் மட்டும் இல்லாம இருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்டோன்னு ஹீரோயினுக்கு செமைய டென்ஷன் ஆகுது. அவ அழுதுகிட்டே அதுல எழுதி காட்டுறா. இதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் உன்னோட அப்பா எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்டிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இதுக்கு மேல நீங்க இந்த சிட்டிலே இருக்க கூடாது, இதுக்கு மேல என்னோட கண்ணில் பட்டீங்கன்னு வச்சுக்கோயேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியாது, நீங்க என்னோட கண்ணில் படாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் திட்டிட்டு இங்க இருந்து போக சொல்லிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ வெளியே போகும்போது அப்ப இந்த யாமிங் தானே இதுக்கெல்லாம் காரணம், அவளை என்ன பண்றது அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கேக்குறான். அதுக்கு அந்த கம்பெனி நம்ம கம்பெனி கூட கோஆபரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாவே ஆசை வச்சிருந்தாங்க, அதனால நம்ம ஃபாரின் கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியில ஒரு ப்ராஜெக்ட கொடுத்து அவளை இங்க இருந்து அப்ராட் போக சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அசிஸ்டன்ட்டும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே அங்க இருந்து போறாங்க. வழியில் தான் ஹீரோயின் அழுதுட்டு நின்னுட்டு இருப்பா. இப்ப ஹீரோ போயிட்டு நீ கவலைப்படாத, இதுக்கு மேல அவங்க வந்து உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின்மே சரின்றா. ஹீரோயின் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாள், அதனால என்னோட கம்பெனிலேயே உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நீ போறியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே சரி போறேன் அப்படின்றா. இப்ப அடுத்த நாளே அந்த கம்பெனிக்கு கிளம்பி போறா. அந்த கம்பெனில இருக்க கொலிக்ஸ் எல்லாருமே ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஒரு பொண்ணை தவிர. ஏன்னா ஹீரோயின் வாய் பேச முடியாம இருக்கால, அதனால ஒரு மாதிரி பேசுறாங்க. இது ஹீரோயின் காதல விழுந்துமே விழாத மாதிரி அமைதியாவே இருக்கா. இந்த சமயத்துல அந்த பிளானிங் டிபார்ட்மெண்டோட டைரக்டர் வரான். அவன் ஹீரோயின் இந்த கம்பெனில ஒர்க் பண்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, அது இவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு நிறைய ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் ஃபுல்லா 170,000 வேர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணுமா. ஏதோ ஒரு ஃபைல் ஏதோ ஒரு வேலை கொடுக்குறான், ரொம்ப பெரிய வேலை, இன்டர்னால கண்டிப்பா பண்ண முடியாது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே அதை பண்ண முடியாது, அது ஒரு நாளுக்குள்ளவே நீ கம்ப்ளீட் பண்ணி தரணும் அப்படின்றான். இது கேட்டு ஹீரோயின்மே ஓகே அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா இந்த டைரக்டரும் அதுக்கப்புறம் கொலிக்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றானா, என்ன மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டோட டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு வேலையாட்கள் எல்லாம் இருக்கவே கூடாது, இவளை போயிட்டு நாம எப்படி ஏத்துக்க முடியும், இவளை ஃபர்ஸ்ட் எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இது அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் காது கொடுத்து கேட்டுட்டான். ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றான். அதுக்கு ஹீரோ அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா இந்த விஷயத்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அசிஸ்டன்ட்டுமே ஆமா பாஸ் அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கேட்க அதுக்கு ஹீரோ இல்ல அவ என்ன பண்றா அப்படின்ட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப நைட் ஆகுது, ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அப்ப ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அங்க வராங்க. ரெண்டு பேரும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நீங்க எப்படி பார்த்தாலும் நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும்ல, சாப்பிடுங்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் நான் ஏற்கனவே ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்ட ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப ஹீரோ தான் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவ போகும்போதே ரொம்ப டயர்ட்ல தூங்கிடுறா ஹீரோ மேலேயே. அசைஞ்சா எங்க அவ தூக்கத்துல இருந்து எழுந்துடுவாளோ அப்படின்ட்டு அவன் அசையாமையே கார்க்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகும்போது இவ ஃபைல கொண்டு போயிட்டு கொடுக்கணும்ல அந்த டைரக்டர் கிட்ட, அவ எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறா. அதை பார்த்தோன்னே அவன் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஹீரோயின் என்ன பண்ணிருக்கானா, ரொம்ப முக்கியமான வேல்யூ இருக்கும்ல அதை மட்டும் தான் எழுதி தேவையில்லாத விஷயம் எல்லாத்தையுமே விட்டுட்டா. அது ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஒரு 2 ஃபைல் வர மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே நான் சொன்ன வேலை என்ன, நீ செஞ்சிருக்க வேலை என்ன அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே, அதெல்லாம் எதுக்கு எழுதிக்கிட்டு, அதனால தான் நான் வந்து கொஞ்சமான நமக்கு முக்கியமான விஷயத்த மட்டும் டைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே அவன் முடியாது, நீ இந்த கம்பெனிக்கு செட் ஆக மாட்டேன், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இடத்த காலி பண்ணு அப்படின்றான். இப்ப அங்க ஹீரோ வரான். இவங்க பேசிட்டு இருந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அதுக்கு ஹீரோ வந்து அந்த பொண்ணு பண்ணிருக்கிறது தான் கரெக்ட், இது எல்லாருமே அவ கரெக்டா தான் பண்ணி, அவ ஜஸ்ட் ஒரு இன்டர்ன் தான், அப்படி இருக்கும் போது நீ அவகிட்டயே இந்த அளவுக்கு வேலையை கொடுத்துருக்க, நீ வந்து ஒரு டைரக்டர் தானே, அவகிட்ட சொன்ன அந்த வேலையை நீ நாளைக்குள்ளவே பண்ணி முடி, அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன் இந்த கம்பெனில நீ இருக்கலாம், அப்படி பண்ணாம இருந்தா அடுத்த நாள் நீ வந்து வேலையை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு சொல்றான். இது கேட்ட அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே அவன் சொன்ன வேலையை கண்டிப்பா முடிக்க முடியாது, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் 3 பேருமே அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாட்கள் ஆகுது. இப்ப ஹீரோயினை மீட் பண்றதுக்கு மிங்கியூ வந்திருக்கான். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்காங்க. அதனால ஹீரோயின் மீட் பண்ணி பேசுறா. அவன் வந்து கேக்குறான், என்ன நீ வந்த அடுத்த நாளே இந்த டைரக்டரை வேலையை விட்டு தூக்கிட்டியாமே அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் இல்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படின்ட்டு சைகை பண்றா. அதுக்கு அவன் சிரிச்சுட்டே எனக்கு புரியுது, நான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஆமா நீ என்னோட அண்ணாவோட வீட்டுல தான் தங்கிருக்கியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின்மே ஆமா அவருக்கு கால் குணமாக்குற வரைக்கும் நானே பக்கமே இருந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோடனே இவனோட முகமே ஒரு மாதிரி மாறுது. இப்ப அங்க ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். அவன் வர்றதை பார்த்த உடனே மிங்கியும் வந்து ஹீரோனோட தலையை வந்து
தடவி கொடுக்குற மாதிரி அவளோட முடிய சரி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இது அசிஸ்டன்ட் பாக்குறான். அவனுக்கு செமையா கடுப்பாகுது. இப்ப அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த மாதிரி நடக்கணும்ன்றதுக்காக தான் மிங்கியும் பண்ணிருப்பான் போல. அவன் போயிட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அங்க வரா. இன்னைக்கு அவளுக்கு சேலரி போட்டுட்டாங்களாம். அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வரா. வந்து ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ ஒரு மாதிரி கோவமா இருக்கான் ஹீரோயின் மேல. ஏன்னா அவனுக்கு ஜெலஸ் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி கோவமா இருக்கான். ஹீரோ கிட்ட காட்டணும்னே ஹீரோ இது எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் நான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அடிச்சிடுறேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் தேவையில்ல அப்படின்றான். நான் வந்து அங்கிள பார்க்க போனோம், எனக்கு லீவ் வேணும் அப்படின்ட்டு எழுதி காட்டுறா. அதுக்கு ஹீரோ அது என்கிட்ட ஏன் கேட்கிற, உன்னோட டேரக்டர் கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இப்ப சரி ஓகே அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா ஹாஸ்பிட்டலுக்கு. இவ ஹாஸ்பிட்டல்ல வரும்போது இவளோட கசின் இருக்கால, அவங்க இன்னும் இந்த சிட்டியை போகவே இல்லை போல. இப்ப ஹீரோயின் அங்க வரும்போது அந்த பொண்ணு ஏதோ நெக்லஸ் இருக்கு அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கா. அது எங்கன்னு தெரியல. ஒருவேளை வச்சாலா இல்லைங்கன்னா தொலைச்சிட்டாலான்னு தெரியல. அது இங்கதான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு வந்து இவளோட அங்கிள் படுக்க போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு அடியெல்லாம் வந்து தேடிட்டு இருக்கா. அவங்க அங்கிளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து நீ என்ன பண்ற அப்படின்ட்டு கையிலே சைகை பண்றா. அதுக்கு அந்த பொண்ணு கோவத்துல நீ எங்கேயோ இருந்து என்னோட ஃபேமிலியில வந்து சேர்ந்துட்ட, உன்னோட அப்பா வந்து கடத்தை வாங்கிட்டு அவங்க வந்து கொண்டுட்டாங்க, போய் சேர்ந்துட்டாரு, நீ வந்து இங்க வந்து எங்களுக்கு தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா சின்ன வயசுல ஹீரோயினுக்கு நல்லா தான் பேச்சு வந்திருக்கும். அவங்க அப்பாவை வந்து யாரோ கொண்டு இருப்பாங்க. அது கண்ணாலேயே ஹீரோயின் பார்த்துட்டா. அதுல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து தான் ஹீரோயினுக்கு பேச்சு வராம போயிருக்கும். இப்ப இதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வர அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப அடுத்த சீன்ல காட்டினா இவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. மிங்கியோ தான் பக்கமே உட்காந்துருக்கான். ஹீரோயினுக்கு இந்த கனவு வந்து அதிர்ச்சியில எழுறா. அவ மிங்கி அவளை ஹக் பண்ணிக்கிட்டான். ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்கு. அப்பதான் ஹீரோவும் அங்க வந்திருப்பான் அசிஸ்டன்டோட. இந்த விஷயத்த அவன் பாத்துறான். அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உள்ளவே வரல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த மிங்கியோ கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பான். வேணும் தான் பண்ணிருப்பான் போல. இப்ப ஹீரோயின் அவனை விலக்கி விடுறா. அதுக்கு அவன் நான் வந்து உனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், என்ன தப்பா நினைச்சுக்காத, நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்போ அப்படியே ஒரு கொஞ்ச நாட்கள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஹீரோக்கு நிறைய வாட்டி மெசேஜ் பண்ணிட்டா. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளேவும் வரவே இல்லை. இன்னைக்கு ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும். ஆனா இன்னைக்கு கூட காலையில இருந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்துட்டா. ஆனா ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரிப்ளேவும் வரல. என்ன ஆச்சு இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கா அதை பத்தி. அப்ப இந்த பக்கம் அந்த யாமிங்க காட்டுறாங்க. இவ ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஹீரோ கூட எப்படியாச்சும் ஒன்னா இருந்துடணும் அப்படின்றதுக்காக ஹீரோ குடிக்கிறதுக்காக தண்ணி வச்சிருப்பா. அதுல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்றா. இவள அப்ராட் ஹீரோ அனுப்பி விட்டான்ல, இவ எப்பயோ கிளம்பி வந்திருப்பா போல. இந்த பக்கம் ஹீரோயின் வெயிட் பண்ணி பாக்குறா. ஆனா ஹீரோ வரவே இல்ல. அதுக்கு பதிலா மிங்கியோ தான் வந்திருக்கான் அவளை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு. ஹீரோ தான் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமா திரும்பி பார்க்கும்போது அவன் பார்த்த உடனே அவளோட முகம் சோகமாகுது. இதை பார்த்தோன்னே அவன் என்னாச்சு என்னோட அண்ணா வருவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்தியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ட்டு தலையாடுறா. அதுக்கு அவன் நீ அவனை லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவ சைலண்டா இருக்கா. இதை பார்த்தோன்னே அவனுக்கு செமையா கோவம் வந்துடுது. அவன் ரொம்ப அரகண்ட். ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே அவனை தான் பிடிக்குது, என்ன பிடிக்கிறதே இல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன், என்ன நீ லவ் பண்றியா அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுட்டான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் நான் உன்னை ஃப்ரெண்டா பாக்குறேன், ஃப்ரெண்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா லவ் இல்ல அப்படின்றா. அவனுக்கு செமையா கடுப்பாகிடுது. இப்ப ஹீரோயினோட கைய பிடிச்சு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்ல ஹீரோயின் பயப்படுறா. இதை பார்த்தோன்னே இவன் நாம பண்றது தப்பு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நான் அப்புறமா இன்னொரு நாள் வந்து மீட் பண்றேன் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோயின் தனியாவே ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி போறா. இவ உள்ள போகும்போது அப்ப ஹீரோ வெளியே போ அப்படின்ற மாதிரி கத்துற சவுண்ட் கேக்குது. இந்த யாமிங் தான் ஹீரோ குடிக்கிற தண்ணியில ஏற்கனவே ட்ரக்ஸ் கலந்து வச்சிருப்பாள். அதனால ஹீரோக்கு அந்த ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா வேலையை காட்டியிருக்கோம் அப்படின்ற அந்த தாட்ல தான் அந்த பொண்ணு வந்திருப்பா. அப்ப ஹீரோவுக்கு அந்த போதையிலுமே அந்த பொண்ணு தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால தான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு கத்துறான். இதை ஹீரோயின் மறைஞ்சிருந்து பாக்குறா. இப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்ட உடனே ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை தூக்குறா. இப்ப ஹீரோயின் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முயன் நீ வந்துட்டியா, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அதுக்கு மேலேயும் போக ஹீரோயின் அவனை போதையில இருந்து தெளிய வைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோவை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்க தண்ணி எடுத்து ஹீரோ மேல ஊத்திடுறா. கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு கொஞ்சம் நார்மலா மாறுது. இப்ப அசிஸ்டன்ட் வந்திருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த யாமிங் பொண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அவன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனை எப்படி ஹீரோக்கு ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நான் இன்னும் சொன்னது போய் கிடையாது, நான் உண்மையாவே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டோன்னே ஹீரோயின் பதிலுக்கு எதுவுமே சொல்லாம இருக்கா. இதனால ஹீரோ சோகமாக்குறான். இப்ப ஹீரோயின் டக்குன்ட்டு ஹீரோட கண்ணத்துல வந்து கிஸ் பண்றா. ஹீரோக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு ஹீரோயின்மே ஹீரோவை லவ் பண்றா அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் ஹீரோயினை கிஸ் பண்றான். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரான். என்னன்னா ஹீரோ இன்னும் முழுசா அவனோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ணல. அவங்க அப்பா கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல அது வந்து ஹீரோட பேர்ல மாறிடும். அதனால அது வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கிராண்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஹீரோயின்மே ஓகே அப்படின்றா. இப்ப அப்படியே ஒரு மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வாமிட் வருது. அவளுக்கு டவுட் வருது பிரெக்னெண்டா இருப்போமா
அப்படின்ட்டு. அதனால பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஆனா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. இது ஹீரோ வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஹீரோ கிட்ட சொல்லவே இல்ல. இந்த யாமிங் இருக்கால, இவ வந்து ஹீரோயின் என்னென்ன பண்றா என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருப்பா ஒரு ஆளை விட்டு. அப்பதான் ஹீரோயின் பிரெக்னன்சி கிட் வாங்கி இருக்கா அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிய வருது. அப்படின்னா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காளா அப்படின்ட்டு செமையா கடுப்பாக்குறா. எப்படியாச்சும் அந்த குழந்தைய கழிச்சிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்றா. இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு கிளம்பி வரா. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட பேசுறா. நான் வந்து சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் உனக்காக. அவருக்கு வந்து நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆகிட்டீங்க. இதுக்கு மேல கூட நான் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணவே மாட்டேன். இதுக்கு மேல நான் கிவ் அப் ஆகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் உனக்காக தான் சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட குடுக்குறா. ஆனா ஹீரோயின் இவ மேல டவுட் பட்டு அதை வாங்க மாட்டா. அவ டவுட் பட்ட மாதிரி உள்ள ஏதோ பாய்சன் தான் கலந்து வச்சிருக்கா குழந்தைய கலைக்கணும் அப்படின்றதுக்காக. இது ஹீரோயினுக்கு டவுட்டாவே இருக்கு. அதனால வாங்க மாட்டா. அதுக்கு அந்த பொண்ணு நீ என்ன டவுட் பண்றியா, நான் குடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு குடிச்சு காட்டுறா. அதுல அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஆகும் போல. இப்ப அந்த பொண்ணு குடிச்சு காட்டிட்டு ஹீரோயின் கிட்ட குடுக்குறா. இதை நம்பி வாங்கி ஹீரோயின்மே குடிச்சிடுறா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவா காட்டினா இன்னைக்கு தான் ஹீரோ டேக் ஓவர் பண்ண போறான் அந்த கம்பெனியை. அப்ப போர்ட் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோ பேசுறான். ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே இப்ப ஹீரோ நடக்க முடியாம இருக்கான்ல, அதனால உங்க தம்பிய கம்பெனியை பாத்துக்கிட்டோம், நீங்க பாத்துக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு மிங்கியோ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி இவன் தான் பணம் நிறைய கொடுத்திருப்பான், அதாவது இந்த மாதிரி சொல்லி அதனால தான் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால இவன் கிட்ட கேட்கறான் ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்ன பண்ண, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு, இது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத அப்படின்றான். இப்ப அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோயினா காட்டினா இவன் அந்த சூப்பர் குடிச்சால கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு வேலையை காட்ட ஆரம்பிக்குது அந்த மருந்து. வலியில துடிக்கிறா ஹீரோயினால முடியல சுத்தமா. அப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உனக்கு என்ன நினைப்பு, அவர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு நீ எதிர்பார்க்கறியா, சான்ஸே கிடையாது. அவரோட பிளே திங் மட்டும்தான் நீ. என்னைக்கு இருந்தாலும் அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவருக்கு நீ பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரியும். அப்படி தெரிஞ்சுமே அவர் தான் எனக்கு இந்த மருந்தை கொடுத்து அனுப்புறாரு உன்னோட குழந்தைய கலைக்க சொல்லி. அதனால தான் நான் இங்க வந்தேன். நீ அவரோட முகத்துல முழிக்காம இங்க இருந்து மரியாதையை ஓடி போயிடு, இல்லன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோ இந்த மாதிரி வீல் சேர்ல இருக்கிறதுனால அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மறுபடியும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க தம்பி கிட்ட கம்பெனியை கொடுத்துடுங்க, நீங்க கம்பெனியை ரன் பண்ண தேவையில்ல, உங்களோட உடம்பு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த வீல் சேர்ல இருந்து எழுந்திருக்கிறான். என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு இந்த மாதிரி கால் நடக்க முடியாமலாம் ஆகியிருக்காது. இவனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்க்கு யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த மாதிரி நடிச்சிருப்பான். இதை பார்த்த உடனே இவனுக்கு மிங்கியோக்கு செமையா ஷாக் ஆகுது. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் கூட மிங்கியோ தான் போல. இப்ப எல்லாருக்கும் முன்னாடியும் பேசக்கூடாது அப்படின்ட்டு மிங்கியோ தனியா கூட்டு வச்சு பேசுறான். ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ட்டு. அதுக்கு அவன் ஏன் பண்ணனா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரியாதுன்னு தான் கேட்கிறேன், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலா மிங்கியோ எதுக்கு அவங்க அப்பா அம்மா அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு வந்து ஒரு டாக் மாதிரி, அதாவது அந்த ப்ராப்பர்ட்டியை காத்துட்டு இருக்க ஒரு டாக் மாதிரி. மத்தபடி அந்த ப்ராப்பர்ட்டில இவனுக்கு பங்கும் இருக்காது. மத்தபடி இவங்க எந்த பாசமும் அவங்க கிட்ட காட்டினதே கிடையாது. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் இது எல்லாத்தையுமே அவன் சொல்றான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன அந்த அனாதை ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வரும்போது எனக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி கிடைச்சு போச்சு. நான் போயிட்டு அங்க சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்ட்டு எவ்வளவு கனவுகளோட வந்தேன். ஆனா இங்க வந்துட்ட அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் வெறும் டாக் தான் இந்த வீட்டுக்கு அப்படின்ட்டு. நீங்க எல்லாருமே என்ன ஒரு மாதிரி டாக் மாதிரி தான் பாத்தீங்க, மத்தபடி என்ன இந்த வீட்டுல ஒரு மனுஷனாவே நீங்க மதிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோ என்ன மன்னிச்சிடுறா, நான் என்னோட அப்பா அம்மாக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கறியா அப்படின்னா நான் கேட்கறத என்கிட்ட தர முடியுமா அப்படின்னு கேட்கறான். என்ன வேணும் கேளு அப்படின்ட்டு அவன் கேட்கும் போது எனக்கு வேணும், இந்த கம்பெனியும் வேணும். அதுக்கு ஹீரோ என்னால முடியாது, உன்கிட்ட அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ணால ஒரு டிரைவர், அந்த டிரைவரை இவன் கொண்டு இருப்பான் போல. இந்த விஷயத்த சொல்றான். இதை கேட்டோன்னே மிங்கியோக்கு ஷாக் தான் ஆகுது. அப்படின்னா உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கறான். ஆமா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான் ஹீரோவும். இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது, இந்த விஷயம் எனக்கு நான் ஒரு நாள் வெளியே வரதான் போகுது, அதனால நான் உன்னை அப்ராட் அனுப்பி வைக்கிறேன், நீ அங்க போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிங்கியோ ஒத்துக்க மாட்டான். நீ என்ன ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு மனசுல நினைப்பா, நான் கண்டிப்பா உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், நீயும் உன்னோட ஃபேமிலியும் என்ன மாதிரி ஒருத்தனை இந்த மாதிரி மாத்திட்டீங்க அப்படின்ற அந்த வலியை வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிச்சு தான் தீரணும். நான் பண்ண தப்புக்காக நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் எப்படியாச்சும் குழந்தைய காப்பாத்திடணும் அப்படின்ட்டு அங்க இருந்து தேக்கிட்டே போக பாக்குறா. அவளால சுத்தமா முடியல. அப்ப திடீர்னு அவளுக்கு பேச்சு வருது. ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி கத்துறா. ஏன்னா சின்ன வயசுல பயத்துல தானே ஹீரோயினுக்கு பேச்சு வராம போச்சு. இப்ப தன்னோட குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்ற அந்த எண்ணத்துல அவளுக்கு மறுபடியும் பேச்சு வருது. அவ கஷ்டப்பட்டு அங்க இருந்து தறிக்கிட்டே போறா. இப்ப கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு ஒருத்தங்க சேர்த்திருக்காங்க. அவரோட பேரு மிஸ்டர் ஷெங். அவரு தான் கூட்டிட்டு போயிட்டு சேர்த்திருக்காரு. இப்ப ஹீரோயின் பயந்துட்டு எழம்போது அப்ப அவரு நீ படு, உனக்கு அபார்ட் ஆகிடுச்சு, நீ இந்த மாதிரி உடம்ப அழட்டிக்க கூடாது அப்படின்ற
மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஹீரோனுக்கு தெரியுது குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டினா நீங்கியும் ஹீரோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு இப்ப ஹீரோ அந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டான். இப்ப அங்க இருந்து வெளியே வரான். அப்ப இந்த பக்கம் ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. யாமிங் சொன்ன விஷயத்துல அவளுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால ஹீரோட கம்பெனிக்கு வெளியவே வந்திருக்கா. ஹீரோயின் கால் பண்றா. அப்ப ஹீரோ கால் அட்டென்ட் பண்ண போகும்போது இந்த பொண்ணு வந்துடுறா. இவ வந்து ஹீரோ கால் அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாம். அந்த விஷயத்த சொல்லிட்டு ஹீரோட போனை பிடிச்சிட்டு விட மாட்டா. என்ன விடுன்னு தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ விடவே மாட்டா. இப்ப ஹீரோ சரி வெளியே போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு இப்ப ரிப்போர்ட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல அவங்கள சமாளிக்கிறதுக்காக அங்க இருந்து வெளியே போறான். இப்ப ஹீரோ வெளியே வருது. இந்த பக்கம் ஹீரோயினுமே பாக்குறா. இந்த டைம்ல இந்த யாமிங் இருக்கால அவ போயிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டா. இதெல்லாம் பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த யாமிங் இல்ல இதெல்லாம் பர்சனல் இதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை பார்த்தோன்னே ஹீரோ தப்பா நினைச்சுக்கிறா. என்னன்னா ஹீரோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கான் போல. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்மள ஒரு பிளேத்திங் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா ஹீரோ கிட்ட பேசாமையே. இப்ப ஹீரோ அந்த காருக்குள்ள ஏறான். மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோயினோட போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டு வருது. இவனுக்கு ஒன்னும் புரியல. சரி போயிட்டு நேராவே பாத்திரலாம் அப்படின்ட்டு இப்ப ஹீரோட அப்பா வேற சடனா கால் பண்ணிடுறாரா. அங்க கிளம்பி போயிடுறான். அவர்கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுல பார்த்தா வீட்டுல ஹீரோயினா காணும். அசிஸ்டன்ட் கிட்ட எல்லா இடத்துலயும் தேட சொல்லியிருப்பான். ஹீரோயின் எங்க தெரியுமே காணும். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணிருப்பானா அப்படின்ற டவுட்ல அவங்கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு உண்மையிலதான் கோவம். மத்தபடி அவளை நான் என்னைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன். இந்த யாமிங் கிட்ட விசாரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான் அவன். யாமிங்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சமாளிக்கிறா. ஹீரோ நீ தான் பண்ண அப்படின்ட்டு ஏதாச்சும் எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு வான் பண்ணி அந்த பொண்ணை அங்க இருந்து அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறமும் ஹீரோயினை தேடி பாக்குறாங்க. இவங்க எங்க தேடியுமே ஹீரோயின் கிடைக்கவே இல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டினா மிஸ்டர் ஷெங் வந்து ஹீரோயினை காப்பாத்தி இருப்பார்ல. அவரு ஒரு கம்பெனி வந்து யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறாரு. அங்க கிளம்பிட்டு இருக்காரு யூஎஸ்க்கு. ஹீரோயினும் நானும் வரேன் அப்படின்ட்டு அவரு கூடவே கிளம்பி போயிடுறா.